விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கை அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஆகியவற்றை இருப்பு வைக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு இருப்பு வைக்கலாம் என்பதை மாநில அரசு தீர்மானிக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் 50 லட்சம் டன் அரிசி கூடுதலாக அளிக்கப்படும் என்றும், ஜூலை மற்றும் மார்ச் மாதங்களில் இந்த அரிசி விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். The Economic Affairs Committee of the Cabinet has decided that onion and potato must be brought within the purview of the stock holding limits under the Essential Commodities Act.